அது ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளுக்கு உட்பட்டதாக இருக்கு. ஒருவேளை சில அலைன்ஸ் செட்டில்மெண்ட் பாஜக பண்ணாம இருக்கு. அதன் பொருட்டு ம். நாம தேர்தல் தேதி அறிவிக்கலாம்னு காத்திருந்திருக்கலாம். அந்த அலைன்ஸ் செட்டில்மெண்ட்டை இவங்க நினைச்சது மாதிரி பண்ண முடியாம போயிருக்கலாம். அல்லது பண்ணி முடிச்சிருக்கலாம். இப்ப 2 விஷயமா நான் பார்க்கிறேன். 1 பண்ணி முடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அலைன்ஸ செட்டில் பண்ணிட்டாங்க. அந்த அலைன்ஸ்க்குள்ள விஜய கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்கன்ற செய்தி 4 நாளா ரெக்கை கட்டி பறக்குது. அதுக்கு விஜய் தரப்புல இருந்து எந்த பதிலும் சொல்லல. சொல்லாத நேரத்துல தேர்தல் தேதி வந்துருச்சு. விஜய் சிரித்துக் கொண்டே வர்றாரு சிபிஐ அலுவலகத்திலிருந்து. நான் அப்படித்தான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளையும் நீங்க வேறுபடுத்திடக் கூடாது அரசியல். எல்லாவற்றையும் ம். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காட்சிகள் அப்படித்தான் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அப்ப விஜய் சிரித்துக் கொண்டே வருவதும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய்க்கான அசைன்மென்ட்ட பாஜக குடுத்து முடிச்சிருச்சு. ஒரு தாமதத்துக்கான முடிவு கிடைக்கப்பெற்று விட்டது. எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த தேதி அறிவிப்பு அப்படிங்கிறது தாமதமாக வந்ததற்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் தாமதமாக அறிவிச்சாங்கன்ற காரணம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவகாசம் கரெக்ட்டா குடுத்திருக்காங்களா இல்லையான்னா, பெரிய அளவுல வேறுபாடு ஒண்ணும் இருக்கிறதா கருதல. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை எல்லாவற்றுக்கும் குறை சொல்லிறக் கூடாதுல்ல. இந்த நடைமுறை என்பது ஒரு சாதாரணமாக நடக்கிற நடைமுறை தான். எனஃப் டைம் குடுத்திருக்கிறாங்க. ஏன்னா, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதுனால தான் பெரிய கட்சிகள் முன்னாடியே தேர்தல் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திமுகலாம் 2 வருடமா தேர்தல் வேலைய செஞ்சுகிட்டு இருக்காங்க. நீங்க மறந்துறக்கூடாது. திமுக எனி டைம் ரெடி ஃபார் எலக்ஷன். அப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சரையே கொண்டு போனாங்க. இந்த பிஎல்ஏ 2 போட்டு அவங்களுக்கு ட்ரெய்னிங் செஷன்லாம் நடத்துனதெல்லாம் அதன் அடிப்படையில தான். அப்போ இந்த தேதியை இத்தனை கால அவகாசத்துக்கு பிறகு வெளியிட்டதற்கு உள்நோக்கம் இருக்கிறதே